நல்லா விளையாடுறான்ல. சித்தப்பே இது வேலைக்காக நான் கிளம்புறேன். பின்ன என்னடா ஏதோ முக்கியமான விஷயம், வாழ்க்கையோட நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பா. நண்பா உன் கூட தான் டிஸ்கஸ் பண்ணணும் நீ கெஞ்சி கூப்பிட்டதுனால வந்தேன். என்ன சொன்ன? ஏய் இருங்கப்பா இருங்க. இப்ப நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? ஒரு வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு, அதுக்கு அப்படியே ரெண்டு பேரும் கோரஸா கொந்தளிக்கிறீங்க. கார்த்தி பேசணும்னு வர சொன்னா அத பத்தி பேசிடணும். அதை விட்டு நீ டம்ளரையும் கல்லையும் வச்சுக்கிட்டு பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்க. போடா, என் சந்தோஷம் மொத்தமா போச்சுடா. போன நிம்மதியே இல்லாம ராத்திரி பூரா தூக்கத்தை தொலைச்சிட்டு சுத்துறேன். கார்த்தி சரியா பசிக்காத, எதையாவது பேசியே ஆகணும்னு மனசுக்குள்ள ஒரு பூனை அப்படியே பிராண்டுமே. ஆனா பேசணும்னு வந்தத நேரடியா பேசவே முடியாத. இதெல்லாம் எப்படி கரெக்டா சொல்ற? அட ஏன் சித்தப்பு, காலங்காலமா இந்த லவ் பண்றவங்க இதை சொல்லி தானே நம்ம கழுத்த இருக்கிறாங்க. நான் லவ் பண்ணலடா, ஒரு பிள்ளைய கண்ட மணிக்கு வெறுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை இதுக்கு முன்னால எங்கேயாவது பார்த்தா சும்மா பேசி உரண்டதான் இருக்கும். ஆனா இப்போ ஸ்ட்ரைட்டா வீடு பூந்தே உரண்டை இழுக்குதோ. உரண்டைய மட்டுமா இழுக்குது, உலக மகா தலைப்புரட்டு பண்ணுது. என் மகன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மொழி பிதுங்கி நிக்கிறான். எதிரியா இருந்தாலும் நம்ம இடத்துல வச்சு அட்டாக் பண்றது தப்புன்னு அவன் ஃபீல் பண்றான். அந்த பிள்ளை எதிரியா ராஜா உனக்கு? அப்ப அது உன் தாய் மாமா மக ஜோதி தானே? பவுனு எப்படா? அந்த சோதி என் எதிரி, எப்பவும் சேர மாட்டேன், அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்ட்டு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஏமாத்திவிட்டு அந்த பிள்ளைய வீட்டுக்கே வர வச்சு காதல் பண்றீங்களா? காதல் கொன்றுவேன் ராஸ்கல். போடா. அந்த பிள்ளை மேல இவனுக்கு அன்பு இல்லனா அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனேயே அவளை ஏன் நீ கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளல? சொல்றா, இதுக்கு பதில் சொல்லு. யோ சித்தப்பே, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? பவுனு வேணா, வெறியத்தாத சொல்லிட்டேன். சின்ன பையனை ஏன்டா மிரட்டுற? நான் கூட அந்த பிள்ளை ஜோதி மேல நீ கோவமா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பவுனு சொன்னதையெல்லாம் யோசிக்கும் போது நீ வீட்டுல அந்த பிள்ளைகிட்ட பேசுனதெல்லாம் இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சித்தப்பா, அவன் தான் கூறுகட்ட குக்கர் மாதிரி பேசிட்டு இருக்கானா? நீயுமா? என் அம்மா, என்ன பெத்த தாய், அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறப்போ அவங்கள எதிர்த்து என்னால ஒரு வார்த்தை தான் பேச முடியுமா? இல்ல சண்டை தான் போட முடியுமா? பவுனு ரொம்ப லாஜிக்கா தான்டா பேசுறேன். யோ அறிவிட்ட தரமா பேசிக்கிருக்க. அவரு ஏத்த இறக்கமா பேசி நம்மள சத்தாய்க்கிறாராம். சித்தப்பே, இந்த ஆட்டைக்கு நான் வரல, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். போடா, போ சொல்லிட்டா. அரை டவுசர் காலத்துல 5 பைசா ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி காக்கா கடி கடிச்சு சாப்பிட்டோமே, அந்த நட்பை மதிக்கலனா போடா போ. என் நண்பன் பவுனு ஃபெயில் ஆயிட்டானு நானும் சரியா பிட் அடிக்காம படிக்காம உன் கூடவே 2-3 கிளாஸ் கோட்டை அடிச்சேன்னு அந்த நட்பை கொண்டுட்டு போறதா இருந்தா போடா போ. 15 வயசுல அந்த முக்கு வீட்டு மல்லிகாப்புல சடங்கானப்போ போஸ்டர் அடிக்க முடியலன்னு நீ வருத்தப்பட்டு ஃபீல் பண்ண. அப்போ என் சித்தப்பன் கையில இருக்கிற மோதிரத்தை ஆட்டையை போட்டு ஊர் பூரா உன் பேர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டுன. அந்த நட்பை எத்தி தள்ளிட்டு போறதா இருந்தா போடா. இன்னும் ஏன்டா நிக்கிற? போ. கார்த்தி, நண்பா என்ன மன்னிச்சிரு நண்பா. இல்லடா டேய், நான் கோவத்துல உன் மனச கொத்து பரோட்டா போட்டுட்டேன். பரவாயில்லடா. நீ நம்ம நட்போட அறிவு கண்ணை திறந்துட்ட நண்பா. சாரி. ஏடா, என் மோதிரத்தை அன்னைக்கு நான் நுங்கு சாப்பிடும் போது என் வயிற்றுக்குள்ள போச்சுன்னு போய் தான் சொன்னியா? சித்தப்பே, அந்த மோதிரம் தொலைஞ்சு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க?
ஐயா கார்த்தி, ஆ? இப்போ நாம அந்த ஜோதியை என்ன பண்ணணும்? இப்ப நம்ம என்ன பண்ணணுங்கிறத நீயே சொல்லுப்பா, நீயே சொல்லு. உயிர் நண்பனாச்சு. டேய், இப்ப எதுக்கு நீ சிவாஜி மல்லேஷன்ல சீன போடுற? ஒழுங்கா நல்லா பேசுடா. ஒர்க் அவுட் ஆகலையா? சரி சொல்லு சொல்லு. அந்த பிள்ளை ஜோதி இனிமே என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது. என் வீட்டு பக்கம் வரணுங்கிற யோசனை அவ கனவுல கூட இருக்க கூடாது. டேய் மகனே, அதெல்லாம் சைக்காலஜி சம்மந்தப்பட்டதுடா. நல்ல டாக்டரை தான் பார்த்து பேசணும். ஆமா, சம்பந்தம் இல்லாம நீ ஏன் இப்ப சந்தல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க? சுமாரு கேளு கார்த்தி, அம்மா சப்போர்ட் அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த பிள்ளைய நம்ம சண்டை போட்டுலாம் வெளியில விரட்ட முடியாது. அதுக்காக சமாதானமாகவும் போக முடியாது. என்ன பண்ணலாம்? டேய், வேணா ஒண்ணு பண்ணலாம்டா. என்னடா? ஒரு 10 நாள் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வையேன். டேய், எங்க அம்மா ஆஸ்பத்திரியில போய் பார்க்கும். ஆஸ்பத்திரிக்கு தானடா போகணும், வீட்டுக்கு ஜோதி வராதுல்ல. சித்தப்பா, லூசு மாதிரி பேசாத சித்தப்பா. அந்த பிள்ளைய ஒரேடியா நம்ம வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு ஐடியா கேட்டா சும்மா 10 நாள் 5 நாள் டெம்பரரி ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க. டேய் 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 கார்த்தி, டென்ஷன் ஆகாதடா. இப்ப நம்ம ஆட போறது வெறும் டெஸ்ட் மேட்ச் தான். அப்படியா? மெயின் டோர்னமெண்ட் நம்ம இதுக்கு மேலதான் விளையாடவே போறோம். ஆனா கடைசியில கோப்பையை ஜெயிக்கிறது நம்மளாதான்டா இருக்கும். சோ அதனால இப்ப நம்ம சோதி நம்ம வீட்டுக்கு வராம இருக்க ஒரு 10 நாள் லீவ் விட போறோம். டேய், இந்த காப்பரிச்ச அரைப்பரிச்ச லீவ் மாதிரி வச்சுக்கேன்டா. அதெல்லாம் சர்றா. எப்படி? அத எல்லாத்தையும் நம்ம மக்கள் மருத்துவர் சொல்லுவாப்ல. மக்கள் மருத்துவரா? எஸ். என்ன சித்தப்பா? ஹலோ மக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய், கண்ணாடிய கழட்றா. டேய், இவனா? ஆமா சார், எப்ப எந்த உதவினாலும் உங்க 3 பேருக்கு மட்டும் தேவைன்னா அரை நிமிஷத்துல வந்து நிப்பேன் சார். என்னடா இது, அலாவுதீன் பூதம் பேசுற மாதிரி பேசுறாரு. எங்க 2 பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல சார். அவர் மந்திரம் சொல்லுவாரு, நான் மருத்துவம் சொல்லுவேன். டேய் பவுனு, இவனை எதுக்குடா வர வச்ச? நீ வாப்பா. இருதம்பி இரு. டேய் மாமா. சார், நான் மாமா இல்ல சார். அட தெரியும்டா, மக்கள் மருத்துவரை தான் சுருக்கி மாமான்னு கூப்பிட்டேன். இப்ப என்னடா அதுக்கு? இங்க பாரு, ஒரு ஆளு 10-15 நாளைக்கு படுக்கையை விட்டு எந்திரிக்கவே கூடாது. அவன் எப்பேற்பட்ட டாக்டரை பார்த்தாலும் 10 நாளைக்கு கண்ணே திறக்க கூடாது. அது ஐயோ பாவம், யாருக்கு அப்படி ஆகணும் சார்? டாய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா தலைவலி காய்ச்சல் வர மாதிரி நல்ல ஒரு மருந்தா சொல்லு. டேய் கார்த்தி, இறப்பா தலைவலி காய்ச்சல்லாம் 1-2 நாள்ல சரியாயிருப்பா. மாமா, நீ டேங்க கிளியர் பண்ற மாதிரி ஏதாவது ஐட்டம் வச்சிருக்கியா? என்னது, டேங்க் கிளியர் பண்ணணுமா? டேய் மகனே, அதுதான் ப்ளீச்சிங் பவுடர் கடையிலே விற்பானே, இவங்கிட்ட போய் ஏன் கேக்குற? சார், அவர் வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணணும்னு சொல்லல, வயிறு டேங்க் கிளீன் பண்றத பத்தி சொல்றாரு. அதாகப்பட்டது சார். கடுக்கா, நடுக்கா, சூரிக்கா, ஏரிக்கா, தாரிக்கா, சாமந்திக்கா, சவரிக்கா, பவரிக்கா, உவரிக்கா, இப்படி 9 அரிய வகை காய்களோட உருவேர், எருவேர், கருவேர், இந்த 3 வேரையும் மிக்ஸ் பண்ணி 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக அப்படி கிண்டின லேகிய உருண்டை சார் இது. யோ மாமா, லேகியம் சீட உருண்டிய கட்டுற? சார்,
சாப்பிடுற ஆளுங்க சங்கடப்படக்கூடாதுன்னு தான் இந்த வடிவத்துல செஞ்சிருக்கேன். ஓ, இதுல அரை உருண்டை நீங்க சாப்பிட்டாலே 4-5 தடவை உங்க டேங்கோட பூட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சு போயிரும் சார். ஒரு 2-3 சாப்பிட்டா இந்த அவரை மாதிரி ஆளுங்களா இருந்தா வச்சுக்கோங்க, ஒரு 4-5 நாளைக்கு தாங்கும். ஓ, பலே 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 பலே. ரைட்டு. தம்பி ஒரு 10-15 கொடு. ஏன் சார் தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? எங்கேயாவது மிஸ் ஆகி போச்சுன்னா குடியா எல்லாத்தையும். கரெக்ட் சித்தப்பு. கார்த்தி எப்படி சார்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னது? ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, சரி கண்டங்கத்திரியும் மண்டங்கத்திரி ரெண்டையும் சேர்த்து நிறுத்து. அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? வயிற்று போக்க நிப்பாட்டுறதுக்கு என்ன வழின்னு தெரிய வேண்டாமா உங்களுக்கு? அதையெல்லாம் இத திங்கிறவன்ட்ட போய் சொல்லுடா. ஏன்டா எங்கிட்டலாம் சொல்ற? ஐயோ, இங்க பாரு மாமா, நீ எந்த வழியா அப்பியர் ஆடியோ அந்த வழியாவே டிசப்பியர் ஆயிருப்போ. போயிட்டான்ல. பவுனே ஏண்டா பவுனு, என்னப்பா நம்ம மக்கள் மருத்துவர் இது ஏகப்பட்ட வேலையை செய்யும் சொன்னானே, அதானே இந்த மாத்திரையோட சைஸ பார்த்தா நம்பவே முடியலையடா. அடா, அதே சந்தேகம் எனக்கு இருக்குப்பா. கடுக்கா, சூரிக்கா, பேரிக்கா, அது இதுன்னு 10-15 ஐட்டங்களை கலந்து செஞ்சதுன்னு சொன்னா, அவன் சொன்னதை பூராவும் மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் இது குறைஞ்சது கமர்கட்டு சைஸ்லயாவது இருக்கணும்ல. கரெக்ட். சும்மாரா மகனே, எதுக்கு வம்பு? பாக்குறதுக்கு சீடா மாதிரி தான் இருக்கு, அதனால நீ எதுல கலந்தாலும் தெரியாது, மொத்தமா கலந்து விட்டுருவோம். கலக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இது என்ன? இது என்ன? அது வந்து என்னன்னா அத்தை, சாரி அக்கா. இப்ப சொல்லு. கடுக்கா, நடுக்கா, சூரிக்கா, ஏரிக்கா, தாவரி அக்கா, சாமந்தி அக்கா, சரஸ்வதி அக்கா. இல்ல இல்ல இல்ல, சாரி சாரி சாரி, சௌரிக்கா, பௌரிக்கா, ஓரிக்கான்னு ஒரு 9 வகையான மூலிகையோட உருவேறு, கருவேறு, மறுவேறுன்னு 3 வேர்ல மிக்ஸ் பண்ணி செஞ்ச புதுமையான லேகியம் இது. இது என்ன செய்யும்? என்ன வேணாலும் செய்யும். ஒரு உருண்டைய சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 7 தடவை வயிற்றுல இருக்கிற குடலை தவிர எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துரும். அப்ப 2-3 மாத்திரை சாப்பிட்டா? அட, உடம்புல மூச்சு மட்டும்தான் இருக்கும், பேச்சே வராது. தொடர்ந்து 4 நாள் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் குத்தி தான் காப்பாத்தணும். ஆனா அதை எதுக்கு இப்ப இங்க கொண்டு வந்தீங்க? அத்தா, அந்த ஜோதிய நம்ம இந்த வீட்டுக்கு வர விடாம பண்ணணும். அது அம்மாவோட சப்போர்ட் அந்த பிள்ளைக்கு இருக்கிற வரைக்கும் நடக்காதுல்ல. அதனாலதான் டெம்பரரியா ஒரு 10 நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு வர விடாம நிப்பாட்டணும். அதுக்கு இந்த லேகிய உருண்டைய அவ சாப்பிடுற டீ, காஃபி, பால்கோவா. மகனே, நீயே கண்டினியூ பண்ணு. தொலைச்சிருவேன். அப்படி அவ ஏதாவது சாப்பிடுற விஷயத்துல இத கலந்துடணும். சூப்பர் மர்மோனே. என்னையா? ஏன் மர்மோன சொன்னேன்? ஆமா, இதுல எத்தனைய கலக்கலாம்? ஒரு 2. அதெல்லாம் வேணாப்பா, ஒரு 3 நாள் கலந்து விடுவோம். அந்த பிள்ளை பயங்கரமான அயன் லேடிப்பா, ஒரு 4-5 போட்டு விட்டுரு. எதுக்கு ஒண்ணு போட்டுட்டு மொத்தமா அதுக்குள்ள போட்டு விட்டுட்டா? மொத்தமா போட்டுட்டா நீ கொலைகேஸ்ல உள்ள போயிருவ. என்ன ஆங்குற? உனக்கு ஒரு ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம்டு. சோதியோட சித்தப்பன் சக்திவேலு செல்லுக்கு பக்கத்திலேயே உனக்கு ஒரு செல்லு ஒதுக்கி உன்னை புடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. என்னடா போலீஸ்காரங்க சும்மா விட்டுருவாங்களா? உங்க வீட்டுக்கு வந்து போனதுனாலதான் அந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சுன்னு உங்களை எல்லாரும் விசாரிப்பாங்கல்ல. விசாரிக்கிட்டு நாங்கெல்லாம் உண்மையை வெட்ட வெளிச்சமா சொல்லிடுவோம்ல. என்ன உண்மையை சொல்லிடுவீங்க? நீ எங்களுக்கு லேகியம் வாங்கி கொடுத்தது, இந்த லேகியத்தை எப்படி கலக்கணும்னு எங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தது நீதான்னு அம்புட்டையும் சொல்லி புடுவோம்ல. என்னடா சிரிக்கிறீங்க? டேய் கார்த்தி, ஒரு நண்பனோட உதவிக்கு நீ செய்யற நன்றி கடன் இதானடா. சும்மாறா,
அத்தையும் சித்தப்பாவும் சும்மா விளையாடுறாங்கடா. அத்தை அத கொடுங்க. இப்போ இத எதுல கலந்து ஜோதிய சாப்பிட வைக்கிறது? இதுல கலக்கணும். என்னத்துல கலக்குறியா? டேய் நீ எப்படா வந்த? இப்பதான் அண்ணே, இப்போ இந்த மிச்சரை ரெடி பண்ணியாச்சுனா இதுல கலக்க வேண்டியதெல்லாம் கலந்துருக்கு. இதை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கடைக்கு அமிச்சிடலானே. அப்படியா? ஆமாண்ணே. இப்படிங்க. சரி சரி நீ கிளம்பு. வரட்டுங்களா? என் டியூட்டி முடிஞ்சிருச்சு. வரட்டா? போறோம்ல. அப்பாடா. எப்பா கேட்டிருப்பானோ? திடீர்னு வந்து எனக்கு வயிறு கலக்கிருச்சு. என்ன பண்ணலாம்? படா. என்ன பண்ணலாம்? டே பவுனு, பேசாம இந்த லேகிய உருண்டைய இந்த மிக்சர்ல மிக்ஸ் பண்ணிருமா? இதுவும் சீட மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியாதுல்ல. மிக்சர்ல கலக்கிறது இருக்கட்டும்பா, இந்த மிக்சரை எப்படி அந்த ஜோதியை சாப்பிட வைப்ப? எப்பா இந்த வீட்டுல நம்ம அம்மாவை தவிர வேற யாருக்குமே அந்த பிள்ளைய பிடிக்காதுன்னு அதுக்கு தான் நல்லாவே தெரியுமே. கரெக்ட். ஆமா, மீறி நாம எல்லாரும் அந்த மிச்சரை சாப்பிடுன்னு அந்த பிள்ளைட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லார் மேலயும் அந்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துரும்ல. இதுவும் கரெக்ட். என்ன சும்மா எல்லாத்துக்கும் கரெக்ட் கரெக்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நல்ல ஒரு ஐடியா புடுறா. என்ன யோசிக்கிறியா? சித்தப்பே நீ என்ன பண்ற? ஒரு 4 பிளேட்ல இந்த மிச்சரை அப்படியே பிரிக்கிற. 1 2 3 4. அதுல 4வது பிளேட்ல மட்டும் இந்த லேகிய உருண்டைய கலந்துற. நாலாவது பிளேட்ல கலந்தாச்சு. இதுல முக்கியமான விஷயம், அந்த 4வது தட்டை மட்டும் எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கிட்ட வச்சிடுற. ஆண்டாளம்மா, நான் வெறும் அம்புதேன். வெள்ளு கார்த்தியும் அந்த பவுனு பயலும். அதனால தண்டிக்கிறதா இருந்தா அவங்கள தண்டிச்சு. வலிக்குதா? டீமா சேர்ந்து தப்பு செய்யறப்போ சாமி தண்டனைய டீமுக்கு தானே கொடுக்கணும். நீ மட்டும் எப்படி ஒதுங்குவ? அதனால நீ எப்படி வேண்டுவ? ஆண்டாளம்மா, நானும் டீம் மெம்பர் தான். அதனால கொஞ்சமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தண்டனையை கொடுத்தான். அது இப்போ நம்ம எல்லாரும் டைனிங் டேபிள் உட்கார்ந்துருக்கும் போது சித்தப்பு மட்டும் தட்டுல வச்ச மிச்சரை அப்படியே எடுத்துட்டு வரோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த மிச்சரை எடுத்து சாப்பிடுவோம். லூசு பயல, ஜோதி வர்றதுக்கா வெயிட் பண்றோம்டா. அவளும் என்ன பண்ணுவா? அப்படியே வீட்டுக்குள்ள வருவா. அங்கதான் இருக்கு விஷயமே. ஜோதி, அங்கதான் நம்ம டிராமாவை ஸ்டார்ட் பண்றோம். எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? சோடான சுவையான மிச்சறது நமது நாடா கடையின் ஸ்பெஷல் மிச்சறது. அந்த சோதி காதுபட பேசுறோம். அப்படியே மிச்சர் எடுத்து சாப்பிடுறேன். திங்கிறதுல இருக்கிய, இத தவிர்த்து ஒண்ணு தெரியாது. மர்மோனே நீங்க சொல்லுங்க. மர்மோனே அத்தை, நம்ம என்ன சொன்னா ஜோதி அந்த மிச்சரை சாப்பிடுவா? நம்ம என்ன சொன்னாலும் அந்த ஜோதி மிச்சரை சாப்பிட மாட்டா. டேய், நம்ம சொன்னா சாப்பிட மாட்டாடா. ஆனா எங்க அம்மா சொன்னா? அட போங்க மர்மோனே, இப்பெல்லாம் நாம என்ன சொல்றோமோ அதுக்கு எதிர்ப்பதமா தான் உங்க அம்மா எல்லாமே செய்யறாங்க. இப்ப நம்ம ஜோதியை மிச்சர் சாப்பிட சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க. அத்தை சூப்பரு. அங்கதான் இருக்கு விஷயமே. நமக்கு அதுதான் வேணும். நம்ம டிராமாவை எதிர்மறையாதான் ஆரம்பிக்க போறோம். எப்படி எப்படி எப்படி? ஓ சாம்குமார், என்னவா? சீக்கிரமா கொண்டு வந்து அந்த மிச்சரை கொடுப்பா. நான் வரேன். ஸ்பெஷல் மிக்சர். சித்தப்பு சித்தப்பு. இது உனக்கு, இது எனக்கு.
அடடடடடடா. இந்த மாதிரி மிச்சரை சீல்தூர்ல இதுக்கு முன்னா நான் சாப்பிட்டதே இல்லை. இந்தம்மா இது நீ சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு ஜோதி.